இந்த டீமோட கேப்டன் ஷாப்கான் வந்திருக்கிறாரு. நல்லா கை தட்டுங்க. நீங்க விளையாடுங்க. மறந்துபட்ட நம் மண்ணின் கலைகளை இந்த மக்களுக்காக எடுத்து சொல்லும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற சென்னை சங்கமம். இது நம்ம ஊர் திருவிழாவில் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்து இந்த சிங்கார சென்னையில் எங்களது கால்களை ஆட வைக்க கனவுகளோடு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களது கரவொலிகளை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, உலகில் தோன்றிய முதல் இசை கருவியம் பறை, உலகில் தோன்றிய முதல் இசை கருவியம் பறை என கேட்கலனே. ஆதி மனிதன் நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே உருவானது இந்த பறை. விலங்கை வெற்றி கொண்டான் என்ற வேற முழக்கமிட்ட பறை அதிரும் பறையாக, அதிரடி பறையாக உங்கள் மத்தியில் ஒலிக்க இருக்கிறது. எங்களது ஆதி தாளமான அற்புதமான பறை, கலை நிலாவின் பறை உங்கள் மத்தியில்.
நன்றி நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே. ஐயா, எங்களது பல்சுவை நிகழ்ச்சி இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக இந்த மேடையில் மாட்டு வண்டிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான கலையம் சாட்டைக்குச்சி. ஏன்னா பறை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பண்பாடு மிகுந்த ஒரு கலை. இது பாதியில் வந்ததல்ல, ஆதியில் வந்தது. எனவே அந்த கலை தொன்று தொட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் அழிந்து விட்ட, மறைந்தே விட்ட ஒரு கலைன்னா மாட்டு வண்டின்னு தான் இப்போ மறைஞ்சிருச்சு. ஏன்னா மாட்டு வண்டி பாதி பேருக்கு தெரியறதே இல்லை. மாட்டு வண்டி என்ற ஒரு வண்டி அழிஞ்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15 வகையான தமிழ் சொல் அழிஞ்சிடும். மாட்டு வண்டி, ஏர், கால், நெகத்தடி, ஆரம், அச்சாணி, முச்சாணி, கடையாணி, இப்படி பல்வேறு விதமான அதில் இருக்கக்கூடிய 15 வகையான தமிழ் சொற்கள் அழியுன்றாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு குச்சிக்கு பேர் சாட்டை குச்சி. சாட்டை என்றால் நம்ம ஒழுங்குபடுத்துறது, நெறிப்படுத்துதல். அந்த சாட்டை குச்சியை வைத்து நம் பாட்டனும் முப்பாட்டனும் எவ்வாறு அடவு கட்டி ஆடினான் என்பதை அற்புதமாக விளக்க வருகிறது. ஏன்னா இப்ப எல்லாம் வண்டியை நம்ம ஓரம் கட்டிட்டோம்னா பொழுதுபோக்குக்கு வேற விளையாட்டுக்கு போயிடுறோம். ஆனா முன்பிருந்த காலத்துல வண்டியை ஓரம் கட்டினா என்ன விளையாட்டு விளையாடினாங்க? இது ஒரு விளையாட்டு. அப்படி விளையாட்டின் வழியே உருவான ஒரு அற்புதமான ஆட்டக்கலை தான் இதோ உங்கள் மத்தியில் வர இருக்கிறது. மாட்டு வண்டிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட உன்னதமான கலை சாட்டுக்குச்சி ஆட்டம். எங்களது கலை நிலா கிராமிய கலைக்குழு கண்மணிகளின் அற்புதமான ஒரு ஆட்ட அடவுகளோடு ரெடி. அப்பப்பா, எத்தனை கலைகள் கொட்டி கிடக்குது இங்கே. அத்தனை கலைகளை உங்களுக்காக அள்ளி தருவதற்காகத்தான் இந்த சென்னை சங்கமம் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா நாங்க மாநிலம் விட்டு மாநிலம் போயெல்லாம் நிகழ்ச்சி நடத்திருக்கோம். நம்ம கலை பண்பாட்டுத்துறையின் சார்பா ஒரு 5 நாள் நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு கலைகள் மட்டுமே நடத்தும். இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் வந்தாங்கன்னா 5 நாளுக்கு அந்த ஒரே கலையை 5 நாளும் நடத்தும். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து போகிற எந்த கலைக்குழுவாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 5 கலை நடத்துவோம். 5 நாளைக்கு 5 25 கலை போயிடும். ஆனால் அத்தனை கலைகளுக்கு சொந்தக்காரர்கள் நம் மக்கள். அத்தனை இந்த மண்ணின் கலைகள், மரபு சார்ந்த கலைகளை தேடி கண்டறிந்து அதில் சிறந்த குழுவை தேர்வு செய்து உங்களுக்கெல்லாம், அதுவும் உங்களது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாக இந்த அற்புதமானதொரு சென்னை சங்கமம், இது நம்ம ஊர் திருவிழா என்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறைக்கு எங்களது கலைநிலா கிராமிய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து
தொடரும் அடுத்த அற்புதமான நிகழ்வாக கலைகளோடு இணைந்ததுதான் நமது கவியும் கூட. அற்புதமானதொரு கவி பாடலை தொடுக்க வருகிறார் எங்களது கலைக்குழுவின் அற்புதமான பாடகர். அடுத்து இந்த மேடை ஏன்னா திருவிழான உடனே இந்த பாட்டு இருக்கணுங்க. அதுவும் குறிப்பா மச்சான் பாட்டு தான் இருக்கணும். ஏன் தெரியுங்களா? இப்பதான் காதல்லாம் வந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வருது. முன்பொரு காலத்துல நம்ம பாட்டன் முப்பாட்டனையே அப்பா அம்மா வாழ்ந்த காலத்துல கூட பார்த்தோம்னா கோவில் திருவிழாக்களை தாங்க காதலே முளைக்கும். ஏன்னா காதலும் நம்ம பண்பாட்டோடு இணைந்தது தான். கோவில் திருவிழாவில் தான் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு எல்லாம் உறவு முறையெல்லாம் வீட்டுக்கு வரும். பொங்கல் நாள் தான் ஒன்றா குடும்பமெல்லாம் ஒன்று சேரும். அன்னைக்கு தான் காதல் முளைக்கும். அன்னைக்கு தான் வந்து மாம மச்சானை பற்றி மண் சார்ந்த பாடல்கள் தான் இது. தொடர்ந்து அடுத்ததாக இந்த மேடையில் உங்களை மகிழ்விக்க காவேரி தாய் பெற்றெடுத்த கர்நாடகம் பெற்றெடுத்த காவேரி தாய் காலடி தடம் பதிக்கின்ற கடையேழு வள்ளல்கள் ஆண்ட அதியமான் பூமியில் இருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கும் தகடூர் என்கின்ற தருமபுரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலை நிலா கிராமிய கலைக்குழுவின் அடுத்த நிகழ்வாக இதோ உங்கள் மத்தியில் மாடு மற்றும் மயிலாட்டம் துள்ளலான மாடும் அழகிய மயிலும் அற்புதமான முறையில் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிறது. உங்கள் முன்பாக
பட்டியல மாடு ஆழமாடு அடங்குறது காலத்தின் அருமை கருதி எங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் நிறைவு பெற்றது. இன்னும் எத்தனை கலைகள் இந்த மண்ணில் கொட்டி கிடந்தாலும் எங்கள் குருதியில் ஊறிய அத்தனை கலைகளையும் ஒவ்வொரு மேடைகளாக அரங்கேற்றிக் கொண்டேதான் இருப்போம். இது நம் மண்ணின் மரபு கலைகளை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. கலைகள் கலைஞர்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே மொழியும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும். இன்று வரை கலைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தூய தமிழை மற்றவர்கள் பேசுவது என்பது எளிதல்ல. எனவே அந்த மொழியை மண் சார்ந்த கலைகள் மட்டுமே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் அறிந்ததே. எனவே இழந்த கலைகளை மீட்டெடுப்போம். கலைகள் யாவும் மக்களுக்காகவே என்று சொல்லி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும், வாழ்க தமிழ் வளர்க கலை என்று சொல்லி கை தட்டா போட சவுண்ட் எடுத்துப்பா மைக்ல தம்பி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது நாட்டுப்புற கலைகளாகட்டும், நாட்டுப்புற கலைஞர்களாகட்டும். நல்லா கை தட்டுங்க. எப்பா மாட்டை இழுத்து கட்டுங்கப்பா. டேங்கப்பா என்ன பச்சலா போகுது. ஆமா ஆக ஆக அவதாரம் பார்த்தவங்களுக்கு நேரா பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அதோட இது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா கை தட்டுங்க. தகடூர் கலைநிலா கிராமிய பல்சுவை கலைக்குழு சாக்கன் தோழருக்கு நல்லா கை தட்டல் கொடுங்க. என்ன வைப்ல இருக்காரு பாருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தோழர்? நான் எம்எஸ் எம்எடுங்க, விலங்கியல் துறை. அடி தோல் எம்எஸ்சிங்க. கலை செம்மல் விருது வாங்கியிருக்காரு. கலை சுடர்மணி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறதுக்கு எல்லா பல்லுயிர்களையும் பாதுகாக்கிறார் பாருங்க. நல்லா கை தட்டுங்க. இந்த மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுமே படித்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள். என்ஜினியரிங் முதல் கொண்டு எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. இந்த அக்கா பெண்ணு கேட்போம். அக்கா உங்க பேர் என்ன? ஜெயசுதா. இன்ஜினியரிங். அடி தோல் கையை தட்டு. ஏங்க என்ஜினியரிங் கிராஜுவேட்னா அது பாருங்க. என்ன அக்கா அட்டி சாத்துறீங்களே. எத்தனை நாள் அந்த பறைய காட்டுங்க? எப்ப கத்துக்கிட்டீங்க? யார் ஆசான்? 2005ல இருந்தே இருக்கிறேன். வேலாசான் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆகா பத்மஸ்ரீ வேலாசானுங்க. கை தட்டுங்க. அக்கா உங்க பேரு?
பிஏ படிச்சிருக்கேன். எத்தனை வருஷமா அந்த பறையை கத்துக்கிறீங்க? இது கத்துக்கிறதுனால என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் கிராமிய கலைகளை கத்துக்கிட்டது. இத பெண்கள் பறையை இசை கத்துக்கலாமா? அதை பத்தி நீங்க பெண்களுக்கு ஏதாவது சொல்லலாம். அதாவது பெண்கள் வந்து இதை பத்தி வந்து பயப்படக்கூடாது. எல்லாருமே வந்து ஆணும் பெண்ணும் சமந்தான். அதனால வந்து பறைய வந்து பெண்களும் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார். எல்லாம் கை தட்டுங்க. கலைகளில் பேதம் இல்லை. நிச்சயமா. அதனால பேதமற்றது கலைகள் தான். அது பேதமில்லாத சமுதாயத்தை உருவாக்குபவர்களும் கலைஞர்கள் தான். எனவே மீண்டும் இவர்களுக்கு பலத்த கரவொலியோடு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓடே தன்ன நனே நானே தானே நன்னே நான நன்னே தான நனே நானே தானே நன்னே நான நன்னே தான நனே நானே தன்னே நன்னே நான நன்னே. சத்தம் போடுங்கம்மா. சென்னை சங்கமா வந்துச்சு, சென்னை சங்கமா. ஆவடி மக்களை தேடி வந்து ஆடுது சங்கமா. ஆவடி மக்களை தேடி வந்து ஆடுது சங்கமா. இது சென்னை சங்கமா, இது நம்ம சங்கமா. குலவை 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 சத்தம் போடுங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல இருந்து ஒரு மாடு அத்துக்கிட்டு இங்க ஓடியாந்துருச்சு பாருங்க. ஆமா, திமிழ் உடையவர்கள் தமிழர்கள், தமிழ் உடையவர்களும் தமிழர்கள் தான். திமிழும் தமிழும் தமிழர்களுடைய அடையாளம். அந்த குட்டி பாப்பா இங்க காணோம். குட்டி பாப்பா போயிடுச்சு. வள்ளி ஓடிட்டா போல இருக்கே. முருகனை தேடி ஓடிட்டா. ஓடிடுச்சு. தோழருக்கு பேசும்போது சொன்னாரு அந்த காலத்து காதலை பத்தி. கோயில் திருவிழானாலே காதல். கோயில் கட்டுனதே காதல் செய்வதற்கு தானேங்க. ஒவ்வொருத்தர் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு கோயில் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கோயில்ல வந்து சேர்ந்துக்குங்கடான்னு சொன்னதே கோயில் கட்டுறதே அதுக்கு தானே. மீண்டும் இந்த மேடை அவர்களுக்கு பலத்த கரவொலியோடு நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த ஜல்லிக்கட்டு காலம் வந்து நம்ம ரெட்டி சாரை போய் முத்தம் கொடுக்குதுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, இது கால அவரு போற பக்கம் அது ரேகா ரேஸ் கேட்கிறாரு. இன்னும் அடுத்த ஆண்டு இங்க ஜல்லிக்கட்டு வச்சாலும் வைப்பாரு ஆவடியில புதுசா. அதனால மதிப்பிற்குரிய ஐயா பொது மேலாளர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு தேவைப்படுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், நம்ம பொங்கல். நன்றி நன்றி ஐயா அவர்கள். இப்பொழுது அந்த மயிலுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாருங்க. இப்பொழுது நம்முடைய வணக்கத்துக்குரிய ரெட்டி ஐயா அவர்கள் இந்த அணியினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தோழர் சாக்கடவுளுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்கிறார். எப்பா மாட்டை இழுத்து கட்டுப்பா. மாடு பாஞ்சி பட்டியை தாண்டி போகுதுப்பா. வாடி வாசல் நேரா குதிச்சு வருதுப்பா. நன்றி நன்றி. கைத்தட்டி கொண்டாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆஹா, கண்ணு கட்டிய தூரம் மக்கள் கடலாக இருக்கிறது. ஆஹா, மகிழ்ச்சியான தருணம். உங்களுடைய உடைமைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பொருள்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, நிர்வாகம் பொறுப்பல்ல. மேடை அமைத்து எங்களை போன்ற கால்களை ஆட வைத்து அழகு பார்த்து கொண்டு இந்த மறைந்த கலைகளை, நம் மண்ணின் கலைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக, இனி வரும் தலைமுறைக்கு இது போன்ற கலைகள் இருக்கு என்று சொல்லும் விதமாக சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கும், அதை தொடர்ந்து அற்புதமான முறையில் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கலை பண்பாட்டுத்துறைக்கும், எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இவ்வளவு நேரம் கைத்தட்டி எங்களது கலை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அரும்பெரும் தலைவர்களுக்கும், கீழே அமர்ந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சியை ரசித்த அனைவருக்கும் கலைநிலா கிராமிய கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து, மீண்டும் வருவோம், நல்ல கலைகளை தருவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நம்முடைய தகடூர் கலைநிலா குழுவிற்கு. அந்த கருத்து